அவர் வந்து ஒரு மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர். மாநில தலைவர். ஆமா. மாநில தலைவர். அது இல்லாம வந்து அவர் வந்து காவல்துறை அதிகாரியெல்லாம் இருந்திருக்கிறாரு. நீங்க வந்து உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இப்படி சாட்டையால தான் அடிச்சு ஈர்க்கணுங்கும் போது அது வந்து எனக்கு என்னமோ வந்து ஏற்புடையதாக தெரியவில்லை. இது வந்து ஒரு முறையற்ற செயல் மாதிரி கூட நான் பார்க்கிறேன். ஓகே, சரி. ஏன்னா இது வந்து நீங்க அவர் கவன ஈர்ப்பு தான் பண்றாரு. ஒன்றும் சந்தேகமா கிடையாது. தன்னைத்தானே வருத்திக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். தன்னைத்தானே வருத்தி கொண்டு காந்தியடிகள் கூட நிறைய நேரம் உண்ணாவிரதம் இருந்தார். அதாவது சமூக அவலங்களை கண்டு, நாட்டு மக்களுடைய நிலையை கண்டு, அல்லது இந்து முஸ்லிம் அந்த போராட்டங்களை வந்து நிறுத்துவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் வந்து உண்ணாவிரதம் நம்ம பார்க்கிறோம். தன்னைத்தானே வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய உண்ணாவிரதங்க பார்க்கிறோம். அவர் வந்து அந்த உண்ணாவிரதத்தினுடைய நிலைப்பாடை கூட இவர் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஆமா இது வந்து சாதாரண வந்து ஒரு சாட்டையால அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு கொச்சையான தன்னை வருத்தி கொள்ளக்கூடியவங்க. ஓகே, ஒரு கொச்சை தன்மை அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்றீங்க. நாகரிகமான முறையில தான் என்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாகரிகமான முறையில தான் போராட்டங்கள் நடக்கணும். அதாவது தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது சொல்லிட்டு அதுக்காக நாங்க வந்து நாகரிகமற்ற முறையில அநாகரிகமற்ற முறையில நான் சொன்னேன். இப்ப தமிழ்நாட்டு விவசாயிகள் போய் டெல்லியில போராட்டணும்னு சொல்லிட்டு எலிகறி சாப்பிட்டது, அரை நிர்வாணமா நின்னது, இதெல்லாம் வந்து தமிழர்களை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது. அப்பயே நான் வன்மையை கண்டிக்கிறேன். அதேதான் இப்ப இவருக்கு நீங்க போராடுங்கள், கவனத்தை ஈர்ப்பதற்காக நாகரிகமான முறையில் உங்களுடைய கவன ஈர்ப்பு இருக்கணுமே தவிர கவன ஈர்ப்புங்கிறதுக்காக உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்கூடாது. நீங்க உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கல. நீங்க ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கீங்க, மாநில தலைவரா பொறுப்புல இருக்கீங்க. அப்ப உங்களுடைய அந்த முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.